அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் கட்டளை, அவனது திருப்தி, திருப்பொருத்தத்திற்காக ரமலான் மாதத்தின் புனித நோன்பை நோற்று அதை துறக்க நிறைவுபடுத்துகின்ற வண்ணத்தில் இருக்கின்ற ஈமானிய சகோதர சகோதரிகளை, சிறுவர் சிறுமியரை, அல்ஹம்துலில்லாஹ், ஏறத்தாழ 800 கோடி மனிதர்கள் பறந்து வாழும் இறைவனின் இந்த பூமியில் உங்களை அவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் புனித நோன்பை நோற்பதற்கு. இது நாம் பெற்ற பெரும் பேராகும். நோன்பிருப்பது முஸ்லிம்கள் மீது உள்ள கட்டாய கடமை என்பதை நாம் அறிவோம். கடமையை கவனமுடன் கடைபிடிப்போரை பிரத்யேகமாக அல்லாஹ் நேசிக்கிறான். மறுமையிலும் இவர்களுக்கு மலக்குகளால் தனி கவனம் செலுத்தப்பட்டு ரம்மியமான ரையான் என்னும் சுவனப்பாதை திறக்கப்பட்டு தனித்துவ முதல் மரியாதையுடன் சிறப்பிக்கப்படுவது. இவற்றுக்கு காரணம் அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, எனது தன்மை, பண்பை, சிஃபத்தை கொண்டது என்று அனைத்துலகை ஆளும் அதிபதி அறிவித்து விட்டான். இறைவனை தாலீம், மகத்துவப்படுத்துவதோடு தௌஹீத், ஏகத்துவப்படுத்துவதே மிகுந்த சிறப்பு. எந்த தேவையும் இல்லா தேவையற்ற தூயவனை, அவனது தனித்துவமிக்க பண்பினை இறையடியார்கள் பூணுவதும் பேணுவதுமே அவனுக்கு விருப்பமானது. எந்த ஒன்றிலும் அதன் மகிமையை நன்றாக தெரிந்து உணரும் போதுதான், வாழ்வில் கொண்டு வரும்போதுதான் அதன் அருமையும் சுவையும் புரியும். முதலில் நமக்கு ஹுப்புல்லா, அல்லாஹுவின் நேசம் நம்மில் வர வேண்டும், மலர வேண்டும். எந்த ஒரு அமல் செயல்பாட்டிற்கும் அன்புதான் ஆரம்பம், அன்புதான் அடிப்படை. இறை நேசம் நம் இதயத்தில் சுரக்க வேண்டும். அது ஒரு விதையாக இதயத்தில் ஆழ பதித்து முளைக்க வேண்டும். வற்றா நீரூற்றாய் சுரக்க வேண்டும். நம் கண்களுக்கு தெரியாத இறைவனை, எவனும் கண்டிராத அந்த ஏகனை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? நாம் எதற்காக அவன் மீது அன்பு வைக்க வேண்டும்? தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜு என்று ஏன் அவனுக்காக நாம் ஆற்ற வேண்டும் போன்ற வினாக்கள் நம்மில் எழுந்தால் இவற்றுக்கு பல பதில்கள் இருக்கின்றன. ஏராளமான விடைகள் கொடுக்கலாம். எனினும் அந்த இறைவன் கூறி அறிவுறுத்தும் ஒரு பதிலை கேளுங்கள். யா அய்யுஹன்னாஸு அபுது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும். மனிதர்களே, உங்களை படைத்து வாழ வைத்து பரிபாலிக்க உங்களது இறைவனை அடிபணிந்து அவனது கடமைகளை ஆற்றி அவனை வணங்குங்கள். உங்களது முன்னோர்களையும் அவன்தான் படைத்தான். அல் குர்ஆன். இப்புவியில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இறைவனே காரணம் என்பதை ஈமானிய இதயம் மறுக்க, அந்த ஏக இறைவனுக்கு எப்போதுமே நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நம் நெஞ்சம் துறக்காது. இறைவனுக்கு செலுத்த வேண்டிய நமது முதல் மரியாதை அவன் மீது நாம் வைக்கும் ஈமான் தான், உறுதியான நம்பிக்கை தான். அதன் பிறகு அவன் மீது வைக்க வேண்டிய நமது அன்பும் அபிமானமும் தான். இதற்கு அரபியில் ஹுப்புல்லா, இறை அன்பு என்று சொல்லப்படும். அன்பு இருக்கும் போதுதான் அமல்களையும் கடமைகளையும் ஆர்வத்துடன் செய்ய முடியும். இறையடியார்களுக்கு இறையன்பையே இறைவன் முற்படுத்துமாறு அறிவுறுத்துகின்றான் தன் தூதர் நபிகளாருக்கு. குர்ஆன் கூறுகிறது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. தூதரே, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இவ்வாறு கூறும், இறைவனை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். மாஷா அல்லாஹ், முதலில் இறை நேசம், அடுத்து நபி நேசம், ஹுப்புர் ரசூல். இறை கடமைகளை பின்பற்றுவது இறை நேசம்தான். இறை தூதரின் சுன்னாவை, வாழ்வியலை பின்பற்றுவது நபி நேசம்தான். இவ்விரு நேசமும் நம்மை தூக்கி நிறுத்தும், நமக்கு ஈருலக வெற்றி போன்றவற்றை பெற்றுத்தரும், முன்னேற்றம், அமைதி, நிம்மதியை நமக்குள் கொண்டு வரும். நீங்கள் வைத்துள்ள இந்த நோன்பை நினைத்து பார்த்தீர்களா? எத்தகு பரிசுத்தம், அர்ப்பணிப்பு, மகிழ்ச்சி, பெருமிதம். பிள்ளைகளும் நோற்றிருக்கின்றார்களே, அது எத்தகு கண்கொள்ளா காட்சி.
பூரிப்பு. பகல் முழுவதுமான இந்த 14 மணி நேரம் எந்த ஒன்றையும் உண்ணாமல், தின்னாமல், பருகாமல், குடிக்காமல், சுப்ஹானல்லாஹ், பசி தாங்க முடியா சிறுவர் சிறுமிகளும், பசி பொறுக்க முடியா பெரியவர்களும் முதியவர்களும், அல்ஹம்துலில்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அத்தனை பேரும் அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கின்றார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم سلمنا من رمضان وسلمه منا. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنا نسألك العافية. ذهب الغم وابتل العرق وثبت الأجر إن شاء الله. சோர்வு நீங்கியது, நரம்புகள் குளிந்து விட்டன. அல்லாஹ் நாடினால் இதற்குரிய கூலியும் உறுதியாகிவிட்டது. அல்லாஹும்ம லக சும்த், அல்லாஹும்ம லக சும்த் வபிக ஆமன்த் வஅலைக தவக்கல்த் அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இறைவா, உனக்காகவே நோன்பிருந்தேன், உன் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன், என் சகல காரியங்களை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். நீ வழங்கி இருக்கின்ற இந்த ரிசுக்கை கொண்டு இந்த நோன்பை நான் துறக்கிறேன், இது ஏற்றுக்கொள்வாயாக. இதில் குற்றங்குறைகள் இருப்பின் நீ பொறுத்துக் கொள்வாயாக. பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.